பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கிற படங்களுக்கும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாய்ப்பாக இருந்துச்சு. அவர்களும் இயக்குநர்களை தேடினாங்க. இன்னைக்கு பெரும் நட்சத்திரங்கள் கதாநாயகருக்கு ஒரு இயக்குனரை தேடுவதில்லை, அவங்க ஒரு ப்ரொப்போசல் மேக்கர் தேடுறாங்க. இந்த காம்பினேஷன்லாம் கொண்டு இவர் சேர்ப்பாரா, அவரை டேரக்டர்னு பேர் வச்சுக்கிறாங்க. அவருக்கு பேர் டேரக்டர் இல்லை, அவருக்கு பேர் ப்ரொப்போசல் மேக்கர். அவர் யாரெல்லாம் கூட்டு வருவார், இவர் பேரை போட்டால் என்னவாகும் வியாபாரம் அப்படின்னு. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி டேரக்டர் தேட்டாங்க. ரஜினிகாந்தும் சரி, கமல்ஹாசனும் சரி, எல்லாரும் டேரக்டர் தேட்டாங்க. கமல்ஹாசன் ஒரு இயக்குனரை வந்து முடிவு பண்ணாருன்னா ரஜினிகாந்த் கேள்வியே கேட்காம உடனடியாக அந்த இயக்குனரை தன்னுடைய அடுத்த படத்துக்கு கூப்பிட்டு வச்சுக்குவார். விஜயகாந்த் படத்தை ஒரு படத்தை நடித்தாங்க அப்படின்னா உடனே பிரபு அந்த படத்துக்கு கூப்பிட்டு கதாநாயகி வச்சுக்குவார் இந்த இயக்குனரை. சத்யராஜ் படத்துக்கு ஒரு இயக்குனர் முடிவானார் அப்படின்னா அந்த இயக்குனரை உடனடியாக கூப்பிட்டு கார்த்திக் வச்சுக்குவார். ஏன்னா அந்த டேரக்டர் முடிவு பண்ணிக்கார் அவர். அந்த டேரக்டர் உடனே நமக்கு வேணும் அப்படின்னு. இன்றைய சினிமா என்னவாக இருக்கிறதுனா, அங்கே தமன்னா ஹீரோயினா உடனே கூப்பிடு, அங்கே கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினா உடனே கூப்பிடு, இயக்குனர் வேண்டாம். அந்த கதாநாயகன் எந்த கதாநாயகியோடு நடிக்கிறாரோ அந்த கதாநாயகி உடனே தனக்கு வேணும். இந்த படத்தில் ஒன்று சேர்த்துரு. நீங்கள் எல்லா படம் எடுத்து கடந்த 10 ஆண்டுகளில் பாருங்கள், நட்சத்திர நடிகர்கள் என்ன போட்டி இருக்குன்னா அந்த கதாநாயகியோடு நடிப்பதெல்லாம் போட்டி இருக்கும். அந்த இயக்குனர் வேண்டாம் திருப்பி. ஏன்னா ப்ரொப்போசல் மேக்கர் ஆனதுனால. இத்தனை சிக்கல்களுக்கு நடுவில் ஒரு இயக்குநர்களாக இருப்பவர்கள் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு புதியதை, ஏதாவது ஒரு எளிய மனிதன் கதை, ஏதாவது ஒரு அறத்தை சொல்லிட முடியாதான்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எந்த வடிவத்துக்கு திரை மாறினாலும் அதில் தாக்கப்படும். இந்த ஆண்டு இத்தனை பேர் வந்தது என்பது மகிழ்ச்சிக்குரியது. தொடர்ச்சியாக அங்கும் இங்கும் ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வர்றவர்கள் தொடர்ந்து நிலைச்சு நின்று பெரும்புகழ் ஈட்டிடணும். அந்த பெரும்புகழ் ஈட்டுவதற்கு, சினிமா நிலைப்பதற்கு இவர்களை போன்ற இயக்குநர்களை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? இவர்கள் யாரும் லக்ஸுரிக்கு ஆசைப்பட்ட ஆள் இல்லை. ஆனால் ஒரு கம்ஃபர்ட் வேணும்ல, அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்துடணும்ல, அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்துருவோம்.